வணக்கம். நான் பிரபாகரன். இன்னைக்கு நாம மிக முக்கியமான, அதாவது கிட்டத்தட்ட 8லேருந்து 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சிவாலயம் அப்படின்னு சொல்லாங்க. அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் சிவாலயம் மட்டும்தான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு மிகப்பெரிய மியூசியம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த காரணங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஏன்னு புரியும். இந்த கோவில், அதாவது வெளியே இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறது 8லேருந்து 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள வந்து குடைவரை கோயில் அப்படிங்கிறத வந்து அமைச்சிருக்காங்க. பாறையில குடைஞ்சு அதை வந்து பார்த்தோன்னா சிவபெருமானுக்காக ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அதனுடைய காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்குது. அதுக்கும் பழமையாக ஏதாவது இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்திய இசை வரலாற்றிலே வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சரிகம பதனி அப்படிங்கிறக்கான ஒரு இலக்கணம் அப்படிங்கிறதே இந்த கோயிலில் வந்து வச்சுருக்காங்க. அதாவது அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை வந்து பார்த்தோன்னா எந்த இசைக்கருவியில் அதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பரிவாதினி அப்படிங்கிற வந்து ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க. பரிவாதினி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நரம்பு கொண்ட ஒரு வீணை அல்லது யாழ் வகையை சார்ந்த ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 மட்டும் 8ஆம் நூற்றாண்டில் பயன்பாட்டில் இருந்ததா சொல்லப்படுது. ஸோ அதை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது அதுவும் வந்து பார்த்தோன்னா பாறை குடைஞ்சு ஒரு விநாயகர் சிற்பம் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து அதுவும் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நமக்கு கிடைச்ச தமிழ் கல்வெட்டுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு கோவிலில் இருந்து மட்டும் 100க்கும் அதிகமான கல்வெட்டுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கதா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு சைவ கோயில் அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா உள்ளேயும் சரி வெளியே அந்த குடைவரை கோயில் எல்லாமே சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விஷ்ணு பெருமானுடைய 10 அவதாரங்களுக்கு குறிக்கும் விதமாக அவருடைய சிலைகளும் சிற்பங்களும் வந்து பார்த்தோம்னா வடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டிடக்கலைக்கு மட்டும் இல்லாமல் சிற்பக்கலைக்கு ரொம்பவுமே மிக முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சிற்பமுமே வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தோடு தொடர்புடைய ஏகப்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்க முடியும். நீங்கள் வித்தியாசமாக வந்து பார்த்தோம்னா இந்த கோயில் முழுக்க எங்கே திரும்பினாலும் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு காணப்படுது. மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமணர் படுகைகள் அறுவடை மலைக்கு வந்து பார்த்தோம்னா சமணர் படுகைகள் இருக்கு. ஸோ அவங்கள பற்றின கல்வெட்டுகள் அப்படிங்கிறதும் இந்த கோவிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிமியான் மலையில் தான் இந்த கோவில் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சிகாநாதர், அப்புறம் வந்து பார்த்தோன்னா சிவகிரீஸ்வரர், குடுமிநாதர் அப்படிங்கிற பல்வேறு பெயர்களால் வந்து பார்த்தோன்னா அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் எதுக்கு பிரபலமான கோவில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதாவது என்ன வேண்டுதல் வந்து இங்கே வைப்பாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா காதலர்களுக்கான ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் கைவிடணும் அப்படிங்கிறக்கான பிரார்த்தனை அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமாக வைக்கப்படுது. இப்போ இந்த ஒரு கோயில் நம்ம போனாலே போதும் அந்த காலகட்டத்தில் இருந்த சிற்பக்கலையாக இருக்கட்டும், கட்டிடக்கலையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்க முடியுங்க. நன்றி.